மக்களே இந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு நாள் போன ட்ரிப்பு வந்து ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்போம். அதில் கோயில் சாமி எல்லாமே இருக்கும், மறக்காமல் பாருங்கள். வணக்கம் மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் மொக்கா விளாக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா அப்பா பாட்டி கூட நம்ம ஆட்டோவில் ஊருக்கு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். எதுக்காக கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அதுவும் கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுனால எங்கள் பாட்டி டிசைட் பண்ணது தான் இந்த பிளானு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் விழுப்புரம், அந்த ஊரில் நாகாத்தம்மன் கோயில்னு ஒரு ஃபேமஸான டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளுக்கு போகிறதுக்கு தான் ஐடியா பண்ணியிருந்தோம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டிக்கு குலதெய்வம்லாம் இல்லைங்க, இது வந்து அவங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம். அதை அவங்க வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மாலாம் சின்ன வயசில் இருக்கும்போது வேண்டிக்கிட்ட சாமி கும்பிட்ட கோயில் இது. அதனால் அந்த கோயிலில் வருஷம் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அதுவும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நிறைய மக்கள் கூட்டம் இருக்கும். அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி தான் சரி போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வந்து அவங்க ஊருக்கு போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. கடைசியாக அந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போனால் அவங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அதனால் அந்த கோயிலுக்கு போகணுன்றது ஒரு ஆசை. அதனால் அவங்களோட சேர்த்து வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த பிளானில் அண்ணன் தான் இல்லை. அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் லீவு தரலன்றதுனால அண்ணன் வேலைக்கு போயிட்டார். நம்ம காலையில் விடிகாலையே ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஊர்கிட்ட தான் இருக்கும். இங்கேருந்து கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்குது. நம்ம கோயிலுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டோம். வேப்பிலை மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் ஆட்டோ ஓர நிறுத்தி வேப்பிலை உடச்சின்னாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ரோடு வந்து நோண்டி வச்சுருக்காங்க. அது ஏன்னு பக்கத்தில் ஊருக்காரங்கிட்ட கேட்டோம். வர வழியில் ஊருக்காரர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, அங்கே கோயில் வேலை நடக்கிறதுனால ரோடு போட போகிறாங்களாம். அதனால் அந்த ரோடெல்லாம் நோண்டிட்டு ஜல்லி போட்டிருக்காங்க. அந்த ரோட்டில் தான் வந்தாகணும், வேறு வழி இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்து பேக் சைடு வரும். ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம இன்னொரு ஊரை சுற்றின்னு வர மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த கோயிலுக்கு வந்து பேக் சைடு வரும். இந்த கோயில் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம விழுப்புரம் விக்கிரவாண்டி சாலை விக்கிரவாண்டி டோல்கேட் பக்கத்தில் டோல்கேட் தாண்டினோடனே லெஃப்ட் சைட்லேயே தும்பூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. அந்த ரோட்டுக்குள்ளே வந்திங்கன்னா தான் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான வழி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கோம். பாட்டெல்லாம் வச்சு நல்லா வைப் பண்ணின்னு சும்மா ஜம்முன்னு போயிட்டுருக்கோம். எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டிங். ஃபஸ்ட் டைம் நான் சின்ன வயசில் தான் அந்த கோயில் போயிருக்கேன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. ஸோ 20 வருஷம் கழிச்சு நான் இப்போ திருப்பி அந்த கோயிலுக்கு போகிறேன். அந்த கோயில் எப்படி இருக்குன்னு தெரில, அதனால் போய் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வம். எங்கள் பாட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரே குஷி தான், ரொம்ப சந்தோஷம், ஜாலியாக இருக்கிறாங்க அவங்க பாட்டுன்னு. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அந்த ஊர் தான். அவங்க எங்கள் பாட்டி வந்து பக்கத்து ஊர். இவங்க வந்து இந்த கோயிலுக்கு எப்பவுமே நடந்து வந்து வாரம் வெள்ளிக்கிழமை வருவாங்க. அதனால் அந்த ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஊர் மக்களையும் எல்லோரையும் அவங்க ஊரையும் பார்க்கலான்னு ஒரு என்ஜாய்மெண்ட்டில் வராங்க. ஸோ நம்ம கோயில்கிட்ட போய்ட்டு பார்ப்போம். அவ்வளோதான் மக்களே. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:30 மணி ஆகுது. நம்ம காலைல பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு கிளம்பணும் நம்ம வீட்டிலேருந்து. நம்ம வீடு குன்றத்தூர்லேருந்து இங்கே விழுப்புரம் வரத்துக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆகுது. ஏன்னா நம்ம நின்று பொறுமையாக டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் வர இல்லை போயிட்டு காலைல டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் ஒரு வழியாக. 10:30 மணிக்கே பார்த்திங்கன்னா ஆனால் வெயில், செம்ம வெயில். ஏன்னா இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி, அதனாலே முதல் ஒன்றாந்தேதி சித்ரா பௌர்ணமி, அது வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். கத்திரி வெயில் இன்றைக்கி தான் ஆரம்பம். அதனால் பார்த்திங்கன்னா வெயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நான் கூட ஊர் ரொம்ப பழைய ஊர் இருக்கிறதுனால போய் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு அதனால் தெரில. நம்ம ஊருக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரங்கள் தான் கம்மியாக இருக்குது. ஆனால் மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போகிறாங்க. அவ்வளோ கூட்டம் போயிட்டுருக்கு. வண்டி பார்க்கிங் நிறுத்தத்துக்கே இடம் இல்லை. கோயில்கிட்டையும் சரி, என்ட்ரன்ஸ் அண்டியும் சரி, அவ்வளோ பார்க்கிங்க்கு போலீஸும் போட்டிருக்காங்க, ஆளுங்களும் இருக்காங்க. ஏன்னா வண்டி பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. அங்கங்கே காலி இடத்துல எல்லா இடத்துலையும் பார்க் பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம கோயில்கிட்ட நடந்து போயிட்டுருக்கோம். அம்மாவும் அப்பாவும் பார்த்திங்கன்னா அர்ச்சனை கூட வாங்கிட்டாங்க, சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு. அர்ச்சனை கூட வாழைப்பழம் எல்லாத்தையும் வாங்கின்னு லெமன் எல்லாம் வாங்கிட்டாங்க. வேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம வர வழியாக ஆல்ரெடி ஒடிச்சின்னு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயில் டைமில் நம்ம எப்படியோ ஒரு வழியாக தெரியாமல் செருப்பு போட்டு வந்துட்டோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் செப்பலே போடாமல் வராங்க. ஆனால் வெயிலுக்கு பயங்கரமாக சுடும். அவங்களாம் எப்படி தான் தாங்குறாங்கன்னே தெரில. ஒரு வழியாக நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கோயில் என்ட்ரன்ஸு. ரொம்பவே பழசாக இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில். இப்போ தான் இந்த கோபுரமே கட்டினாங்க. இதுதான் என்ட்ரன்ஸோட கோபுரம். ஸோ என்னடா கோபுரத்தை திருப்பி காட்டிட்டு திருப்பி வெளியே காட்டுறேன்னு பார்க்காதீங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு தப்பு பண்ணிட்டோம். நம்ம அழகாக கோயில்கிட்ட வந்துட்டு ஒரு வழியாக ரொம்ப தூரம் நடந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து கோயில்கிட்ட வந்து பார்த்தா
நம்ம ஸ்பீக்கர் வந்து பாட்டு கேட்டுட்டு இருந்திருந்தோம். அதை நம்ம ஆட்டோ பின்னாடியே வச்சுட்டு வந்துட்டோம். சாவியோடு வச்சுட்டு வந்துட்டோம். அதனால் அதை போயிட்டு ஸ்பீக்கர் எடுத்து வச்சுட்டு எடுத்துனதுக்காக திருப்பி நான் நடந்து போக வேண்டிய வேலையை வச்சுட்டாங்க எனக்கு எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா எல்லாம் போய் பொங்கல் வைக்கிறதுக்கு போயிட்டாங்க. என்ன போய் இந்த வேலையை செய்யிட்டாங்க. சரி வரதுனால வந்துட்டோம். அப்படியே ஒரு வீடியோ எடுத்துலான்றதுனால வீடியோ எடுத்தேன். பார்த்தீங்கன்னா மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் சபரிமலையில் கூட அவ்வளோ கூட்டம் இருக்காது. அந்த மாதிரி கூட்டம் பயங்கரமாக போயினே இருக்குது. அந்த வெயிலுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கடைங்களும் இருக்குது. ஒரு வழியாக நம்ம ஸ்பீக்கர் எடுத்து வச்சுட்டு திருப்பி நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு எப்படி இருக்குன்றத சொல்லி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா அந்த கோயில் திருவிழாலாம் நடந்தால் எப்படி இருக்கும், பெரிய திருவிழா இருந்தால் அந்த மாதிரி மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜேன்னு இருக்காங்க. ரங்கராட்டினம், குழந்தைங்க, குட்டிங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் எல்லாம் வைக்கிறாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு குளமும் இருக்குது. குளிச்சுட்டு போயிட்டு நம்ம சாமி கும்பிடலாம். அதே மாதிரி கோயில் சைடில் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. வெயிலில் மக்கள் எல்லாம் ரொம்ப வெயிலில் இருக்கக்கூடாது, அதனால் உட்காரத்துக்கு மேலே கொம்பு கட்டி ஷெட்டு போட்டிருக்காங்க இந்த கோயில் சித்ரா பௌர்ணமின்றதுனால. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அம்மா பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. பக்கத்துலேயே நம்ம பெரியம்மாவும் வந்திருக்காங்க. இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பெரியம்மா, எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் பாட்டி கூட பிறந்த தம்பி 3 பேருமே இன்றைக்கி ஒன்றா கோயிலுக்கு வந்திருக்கோம். அதுதான் மெயின் இருக்கிறதுலே ஹைலைட்டு. ஏன்னா அந்த 3 பேருமே வந்து சின்ன வயசில் தான் சேர்ந்து அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. அதாவது எங்கள் பாட்டி கூட எங்கள் பாட்டியோட தம்பி எல்லாம் சேர்ந்து தான் கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா 20-30 வருஷம் கழிச்சு இப்போ எல்லாம் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த கோயில் திரும்பி போயிருக்காங்க. அதனாலேயே எங்கள் பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அம்மா பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. பொங்கல் எல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அந்த பொங்கலை எடுத்துன்னு போயிட்டு சாமிக்குள்ளே நம்ம நிற்க ஆரம்பிச்சிட்டோம். கூட்டம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 3 ரவுண்டு சுற்றி வர அளவுக்கு க்யூ வச்சிட்டாங்க அந்த இடத்துலையே. என்ன ஒன்று ஃபேன் வசதி தான் இல்லை, ஃபேன்லாம் போடாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் மெஸ்ஸியாக வேர்வையாக இருக்குது. நான் கூட்டம் பயங்கரமாக இருக்குது. சாமி பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஓப்பனாகவே பார்க்கலாம். அந்தளவு சாமி வந்து தெளிவாக தெரியும். நான் சாமி உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன். அதுதான் அந்த நாகாத்தம்மன்ற கோயில். இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாறே இருக்குது. நான் அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுட்டேன். இந்த கோயில் அப்படி பார்த்திங்கன்னா இது வந்து 3 ஊர் கலந்த கோயிலாம். இந்த கோயில் வந்து இது வந்து ஒரு பாம்போட அம்சமாக. அந்த பாம்பு வந்து படுத்திருக்கும்போது விவசாயி என்ன பண்ணிட்டாரு, இதுதான் அந்த பூர்வ கதை. ஒரு பாம்பு வந்து பெரிய ராஜநாகம் படுத்திருக்கு. அதில் விவசாயி என்ன பண்ணுறாரு, தெரியாமல் மண்ணை குத்துறன்ற இதில் வந்து அந்த பாம்போட தலையை வந்து குத்திட்டார் மண்வெட்டியால். அந்த மண்வெட்டியால் குத்தினோன்னே அந்த பாம்போட தலை வந்து இந்த ஊரில் வந்து விழுந்துருச்சு. அதை வெட்டின இடம் வந்து இந்த ஊர்லேயும் அதோட வால் பகுதி வந்து பக்கத்து ஊர்லேயும் இருக்குது. நடுப்பகுதி பார்த்திங்கன்னா இந்த ஊரோட கடைசியில் இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த கல் வந்து உருவாகிருக்கு. இது வந்து தானாகவே உருவாக்கப்பட்ட கல். அந்த கல் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நான் இருக்கும்போது என் கால் ஹைட்டுக்கு தான் வளர்ந்து, இப்போ என் ஹைட்டுக்கு பார்த்திங்கன்னா என் ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு, 6 அடி வளர்ந்துருக்கு. அந்த அளவு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இந்த கல் வந்து சக்தி மூலயமா வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் எங்கள் பாட்டி எப்பயுமே சொல்லி காட்டுவாங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அவங்க ஆசைப்படி கோயிலுக்கும் போயாச்சு. நம்மளும் வெற்றிகரமாக சாமி கும்பிட்டாச்சு. கோயிலேருந்து சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. கூட்டம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி, சுற்றி எல்லா இடத்துலையும் அன்னதானம் போட்டுகிட்டே இருந்தாங்களே. நம்மளும் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பெரியப்பா சாப்பாடு அன்னதானம் போகிறதுக்கு 5 கிலோ லெமன் ரைஸ் செஞ்சு எடுத்துன்னு வந்தார். அவரும் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக லெமன் ரைஸ் போட்டு நமக்கு எடுத்து வச்சுக்கினார். எல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக வண்டிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா கோயில் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வழியாக கோயில் எல்லாத்தையும் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றிட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சோம். நம்ம பாட்டி தான் முன்னாடி நடந்து போகிறாங்க. அவ்வளோதான் மக்களே, நம்ம வந்த வேலை முடிஞ்சுது. ஒரு வழியாக இந்த கோயிலை பார்க்கணும்னு எங்கள் பாட்டிங்க ஆசை, எனக்கு ரொம்ப ஆசை. அந்த கோயிலை ஒரு வழியாக எப்படியோ பார்த்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ எனக்கு நல்ல மெமரியில் வந்துருச்சு இந்த கோயில் தான் அப்படின்றத வந்து தெரிகிற அளவு எங்கள் பாட்டி பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டாக இந்த கோயிலேருந்து நம்ம இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோயிலுக்கு நீங்களும் போய் பாருங்கள். நார்மல் டேஸில் போனீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்காது, காலியாக இருக்கும். நீங்கள் சாமிக்கிட்டேயே போய் பார்த்துட்டு இருந்து பொறுமையாக போகலாம். இந்த மாதிரி ஒரு மக்கள் கூடுற நேரத்தில், திருவிழா மாதிரி இருக்கிற நேரத்தில் போனீங்கன்னா அவ்வளோ விசேஷம் இருக்குது. நல்ல நாளில் வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி நாளில் போங்க. அடுத்த வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கான போனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி டோல்கேட் பக்கத்தில் தும்பூர் கோயில், தும்பூருக்கு போகிற ரூட் அப்படின்னு கேட்டிங்கனாலே அவங்க சொல்லுவாங்க. பக்கத்துலேயே இருக்கும் மெயின் போர்டு வச்சு. அந்த ரூட்டுக்குள்ளே லாஸ்ட் வரைக்கும் வந்தீங்கன்னா நாகாத்தம்மன் கோயில் இருக்கும். எந்த ஊர் பார்த்தீங்கன்னா தும்பூர் தாங்கல்ன்ற ஊரில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். என்ன ஒன்று கொஞ்சம் டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது, மறுபடியும் டெவலப் பண்ணலாம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா வர வழியில் எங்கள் பாட்டியோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட. அவங்க யாருன்னே தெரில. திடீர்னு வந்து பேசும்போது எங்கள் பாட்டி ஆச்சரியப்பட்டாங்க. சந்தோஷமாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழியாக முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரே பொம்மை பானை எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. பலாப்பழம் எல்லாம் விற்றுருந்தாங்க. அதனால் நம்ம வீட்டுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி இங்கேருந்து ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு போகலாம். அங்கெல்லாம் போனீங்கன்னா சிட்டி சைடில் போனால் பயங்கர ரேட்டாக இருக்கும். வில்லேஜ் சைடுனால ரேட்டு கம்மி. பெரிய பெரிய பலாப்பழமாக இருந்தது. அண்ணன் பார்த்திங்கன்னா 200 250 ரூபா சொன்னார். அதையும் வாங்கி நம்ம வண்டியில் வச்சுன்னு வெற்றிக்கிழமை கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெரியப்பா ஃபேமிலியோட நம்ம கோயிலை விட்டு கொஞ்சம் தூரம் வந்து ஒரு மரத்து நிழலில், வீட்டுக்கு வெளியே மரத்து நிழலில் அழகாக உட்காந்து அவர் எடுத்துன்னு அந்த லெமன் சாதம் உருளைக்கிழங்கு தொட்டுக்கு எல்லாம் வச்சுன்னு பக்காவாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபேமிலியாக அப்படி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் வெளியே ட்ரிப்புன்னு போனீங்கன்னா அந்த மாதிரி ஃபேமிலியாக நல்லா ஜாலியாக போயிட்டு வாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்து நீங்களும் வெளியே அந்த மாதிரி ட்ரிப்பு போயிருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த vlog எப்படி இருந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த vlog ஒன்று இருக்குது, நான் அதை போடுறேன். இந்த vlog போட்டதே ரொம்ப லேட்டு தான், அதுக்கோசரம் கொஞ்சம் மன்னிச்சிங்க. கொஞ்சம் கோச்சிக்காமல் vlog எப்படி இருக்கோ நல்லா பாருங்கள் மக்களே. பாய்.